எப்போ ஒரு தமிழகத்தில் இருக்கிற ஒரு 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 என்ன சொல்லு கடுமையான விமர்சனம் செய்யப்பட்ட, கேலி செய்யப்பட்ட, கூத்தாடி என்று விமர்சனம் செய்யப்பட்ட, பவுடர் பூசினவர் என்று, பால்வாடி குழந்தை என்று இப்படியா தொடர்ந்து விமர்சனம் செய்யப்பட்ட ஒருவர் தமிழக அரசியல் களத்துக்குள் 2.5 வருஷத்துல எக்ஸ் வலைதளத்தில் தன்னுடைய கட்சி பேரை அறிவிச்சார் அப்படின்னு சொல்லி விமர்சனம் செய்யப்பட்ட ஒருவர், கட்சி கொடியை பனையூர் அலுவலகத்தில் ஏற்றினவர் அப்படின்னு சொன்னவர் இன்னைக்கும் A4 ஷீட்டை வச்சு பேசிட்டு இருக்காரு. அவருக்கு சுயமாவே பேச வராது, யாரோ எழுதி கொடுத்த பேசுறாரு, அவருக்கு ப்ராம்ப்டிங் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்ற ஒருத்தர் டெல்லியில போய் டெல்லியில் உள்ள 2 முக்கிய தேசிய அளவிலான 2 முக்கிய கட்சிகளை சேர்ந்த பிரதிநிதிகளோ அல்லது தலைவர்களோ அதை 2ஆம் கட்ட தலைவர்களோ சந்திப்பதற்கு ரெடியாக இருக்கிறாங்க அப்படின் பொழுது தமிழகத்தில் தாவேகாவினுடைய வலு, விஜயோடைய மாஸ், குறிப்பாக இளைஞர்களுடைய ஓட்டு, பெண்களுடைய ஓட்டு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. இதுக்கு தான் சாமி இவ்வளோ பெரிய அழுத்தம் கொடுக்குறோம் நாங்கள் விஜய்க்கு. இதனால்தான் நீங்கள் ஒன்று வாங்க இந்த பக்கம், இல்லைன்னா அந்த பக்கம் போங்க, சும்மா நடுவில் நின்று கபடி விளையாடாதீங்க, வாங்க விடமாட்டோம் நாங்கள் அப்படின்னு தெரியும். நீங்கள் கருத்து கணிப்பு, தேர்தல் கணிப்பு, உளவுத்துறை விசாரணை எல்லாம் அரசு மட்டத்தில் இருக்கிறவங்க செய்ய தானே செய்வாங்க. சாதாரண ஆளுக்கே தெரியுதில்லை. இப்போ நம்ம எங்கேயோ பயணப்படுறோம், ஒரு ஆட்டோவில் போகிறோம், அந்த ஆட்டோ டிரைவர் பேசுகிறார் விஜய்க்கு ஓட்டு போட்டேன். நான் இதுவாகவே சொல்ல, இந்த சாமானிய மக்கள் பேசுகிறது அவங்களுக்கு தெரியாமல் இருக்குமான்னா, ஜனநாயகன் நீ விட்டுருங்கப்பா அதை ஏன் அதை போட்டு எவ்வளோ திரைப்படம் வந்திருக்குது, இதை விட மோசமான படங்கள்லாம் வந்திருக்குது, இந்த படத்துக்கு அப்படி என்ன அழுத்தம், இந்த படத்தில் அப்படியேப்பட்ட காட்சிகள் என்ன இருக்குது அப்படின்ற கேள்வி ஏற்கனவே நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் அதற்கான விசாரணைக்கு வரப்போகுது. விசாரணை எப்படி இருக்கும்போது டக்குன்னு இந்த படம் 14, 15 இந்த தேதியில் ரிலீஸ் ஆகிடுமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு டவுட்டு தான்